ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த மாதிரி இந்த தையல் பேர் வந்து பீன் ஸ்டிச். இந்த பீன் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்கார்ஃப் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த தையல் யூஸ் பண்ணி ஸ்கார்ஃப் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்கார்ஃப் பண்ணலாம், அப்புறம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புதுசாக பிறந்திருக்கவங்கள குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன போர்வை மாதிரி கூட பண்ணலாம். இல்லை இந்த தையல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாவது ஹேண்ட்பேக் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த தையலுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு இந்த தையல் வந்து தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணணுங்கிற ஐடியா மட்டும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். புதுசாக அந்த சேனலில் வந்து பார்க்குறவங்க வந்து பேசிக் தையல்கள்லாம் எப்படி போகணுங்கிற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தையலை பார்க்கும்போது பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சில பேருக்கு குழப்பம்லாம் இருக்கும். அப்படிலாம் எந்த குழப்பமும் வேணால், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதனால தான் நான் இதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். அதுபோல் இந்த தையல் பண்ணுறதுக்கு வந்து இந்த நூலில் தான் பண்ணணும், இந்த நீடில் தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ வந்து நான் வந்து சின்ன நீடில் 4mm இதில் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக. இது வந்து நான் இதில் பண்ணேன்னா 8mm பண்ணேன். எனக்கு கொஞ்சம் பெருசாக இப்படி நிறைய கேப் போட்டு இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய நீடில் யூஸ் பண்ணி அது பண்ணேன். பட் வந்து உங்களுக்கு எது இஷ்டமோ, எந்த நீடில் பண்ணால் ஓகே, எனக்கு இந்த மாதிரி பெருசாக வேணாலும் பெருசாக எடுத்து பண்ணலாம், சின்னதில் பண்ணணும்னாலும் சின்னதுனாலும் எடுத்து பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் செயின் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளாங்கெட் பண்ண போகிறீங்களா குழந்தைங்களுக்கு, அதுக்கு வந்து எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ அவ்வளோ நீளம் வரைக்கும் ஃபஸ்ட்டு செயின் போடுங்க. இல்லை என்னோட பையனுக்கு வந்து நான் வந்து ஸ்கார்ஃப் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கார்ஃபுக்கு இவ்வளோ நீளம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இல்லை அது நீளமாக பண்ணி 2ஆக மடித்து கூட சுற்றி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணும், என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவையான செயின்கள் நீங்கள் போட்டுக்கோங்க. 1 2 3. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக மட்டும் நான் பண்ணுறதுனால எனக்கு வந்து நான் இவ்வளோ சிம்பிளாக வந்து இவ்வளோ அளவு தான் செயின் போட்டிருக்கிறேன் நான். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ, பிளாங்கெட்டோ இல்லை பேபிக்கு ஸ்கார்ஃப் பண்ண போகிறீங்களோ, உங்கள் பையனுக்கு ஸ்கார்ஃப் பண்ண போகிறீங்களோ, எவ்வளோ நீளம் தேவையோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வந்து செயின்கள் போட்டுக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும். இப்போ சும்மா சொல்லி காட்டுறதுக்காக நான் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் இந்த கடைசி இருக்கு இல்லையா, கடைசி செயின். ஸோ கடைசி செயின்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. ஸோ 3ஆவது செயின். இது வந்து லூப்பு. ஸோ செயின்களை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. 3ஆவது செயினில் தான் இப்போ தையல்களை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு தடவை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டு இந்த நூலை எடுங்க. இப்போ 2 செயின் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை சுற்றிட்டு திரும்பி இந்த செயினுக்குள்ளேயே விடுங்க. விட்டிங்கன்னா இப்போது 4 லூப் இருக்கும். இதை ஒரே டைமில் வெளியே எடுத்தாச்சு. இப்போது ஒரு செயின் போடுங்க. ஸோ இதுதான் பீன் ஸ்டிச். இன்னொரு தடவை பண்ணுறேன். ஸோ அடுத்தது பண்ணும்போது நீங்கள் ஒரு செயினை விட்டுருங்க, ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் பண்ணுவோம். இப்போ ஒரு தடவை உள்ளே விட்டாச்சு. உள்ளே விட்டதுக்கப்புறம் 2 லூப் கிடைக்கும். திரும்பி ஒரு தடவை சுற்றிட்டு அதே செயினில் விட்டிங்கன்னா இப்போது 4 லூப் இருக்கும். 4ஐயும் நம்ம ஒரே டைமில் இப்படி வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு செயின் போடுறோம். ஸோ 2ஆவது பீன் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது பண்ணும்போது அதே போல் தான். அடுத்த செயினை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் பண்ண போகிறோம். அப்படியே உள்ளே விட்டு இந்த நூலை எடுக்கிறோம். 2 இருக்கும். ஒரு தடவை சுற்றிட்டு அதே செயினில் விடுறோம். 4 இருக்கும். இப்போது இதை அப்படியே வெளியே எடுக்கிறோம். ஒரு செயின் போடுறோம். ஸோ இது கடைசி வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இந்த ரோக்கு. இப்போது நான் கடைசி செயினில் பீன் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். பீன் ஸ்டிச் போட்டு இந்த ஒரு செயின் போட்டாச்சு. இப்போது கடைசியாக பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு தையல் போட்டு ஒரு செயின் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, திரும்பி இன்னொரு செயின் போடுறோம். கடைசியாக பண்ணும்போது மட்டும் திரும்பி இன்னொன்று போட்டுட்டு இப்படி திருப்பிடுங்க. இப்படி திருப்பிட்டு
என்ன பண்ணணும்னா எப்போதுமே இந்த மாதிரி ஒரு செயின் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பின உடனே இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த செயினில் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த செயினில் அதே போல் பீன் ஸ்டிச் போடுறோம். ஒரு தடவை விட்டுட்டு வெளியே எடுத்து 2 லூப்பு. இப்போ வந்து சுற்றிட்டு அதே போல் விட்டுட்டு 4 லூப்பு, 4 ஒரே டைமில் வெளியே எடுக்கிறோம். அப்புறம் ஒரு செயின் போடுறோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து குழப்பம். என்ன குழப்பம்னா எந்த இடத்துல வந்து அடுத்தது பண்ணணும் அப்படிங்கிறது குழப்பம் ஆரம்பிக்கும். ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீன் ஸ்டிச்சில் இப்போ பீன் ஸ்டிச் இங்கே இருக்குது, கொஞ்சம் இப்படி பிடிச்சி இழுங்க, இப்படி கொஞ்சம் அகட்டினீங்கன்னா அப்போது வந்து இங்கே பீன் ஸ்டிச் இருக்குதா, இந்த பீன் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு முக்கோணத்தில் ஒரு குட்டி ஹோல் இருக்கும். நல்லா எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த இருக்கா குட்டி ஹோல் இங்கே இருக்குதா. நம்ம அடுத்தடுத்து இதுக்குள்ளே தான் விட்டு நம்ம வந்து அடுத்து பீன் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு ஒரே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இதில் நம்ம போட்டுடணும். ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போடணுங்கிற குழப்பம் வேண்டாம். இனி நம்ம அந்த பீன் ஸ்டிச்சுக்கு இப்படி கொஞ்சம் இழுத்தோம்னா இங்கே ஒரு முக்கோணத்தில் வரும் இல்லையா. ஸோ இதில் தான் அடுத்த பீன் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். 2வது பீன் ஸ்டிச் ஒரு தடவை விட்டாச்சு, வெளியே எடுத்தாச்சு, சுற்றிட்டு நான் ஒரு தடவை வெளில விடுறேன். 4 இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒரே டைமில் நான் வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் போடுறேன். அடுத்தது அதே போல் இந்த இருக்குது பீன் ஸ்டிச்சு, கொஞ்சம் அகட்டுறேன். இந்த இருக்குது இங்கே இந்த இடத்துல இந்த ஹோலில் நான் விடுறேன். திரும்பி ஒரு தடவை சுற்றிட்டு அதே ஹோலில் விடுறேன். 4 இருக்குது, 4 மொத்தமாக வெளியே எடுக்கிறேன். ஒரு செயின் போடுறேன். அதுக்கப்புறம் அதே போல் தான் இப்படியே கண்டினியூ பண்ணி இது ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதே போல் தான் நீங்கள் எத்தனை ரோ பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான், நீங்கள் இப்படியே பண்ணுங்கள். ஸோ இதே போல் பீன் ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு ஸ்கார்ஃப் இல்லாட்டி பிளாங்கெட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலோட ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.